புஷ் யுவர் செல்ஃப். எஸ், நமக்குள்ளே இருக்க ஒருத்தனை நம்ம வெளியே கொண்டு வர போகிற நேரம் இது. உங்களை நீங்கள் யாரும் புரிஞ்சிக்க போகிற நேரம் இது. நீங்கள் யார் இந்த உலகத்துக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க போகிற நேரம் இது. உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு புரிஞ்சிக்க போகிற நேரம் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கதைக்களத்திற்கு போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்டிஎஸ். புஷ் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ளே ஒருத்தர் இருப்பான், எல்லாருக்குள்ளேயுமே ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஒருத்தரை தான் வெளியே கொண்டு வர போகிறோம். எஸ், நாம் ஜெயிக்க போகிற நேரம் இது. நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகிற நேரம் இது. நமக்குள்ளே தூங்கிட்டு இருக்க நமக்குள்ளே தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் இது. கண்டிப்பாக நம்மளோட சோம்பேறித்தனமும் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் கேம் எல்லாமே அதுக்கு அடிக்ட் ஆகி சாப்பிட்டு திரும்ப தூங்கி நாம் ஒரு சோம்பேறித்தனமான நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அது நமக்குள்ளே ஏற்படுற இன்னொருத்தர் செஞ்சுட்டு இருக்க ஒரு வேலை. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு லயன் தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் இது வந்துருச்சு. இதுக்கப்புறம் பொறுத்தா நம்மளோட லைஃப்பை அது மூழ்கடிச்சிடும். விடக்கூடாது. எஸ், கம் பேக் டு த ஃபார்ம். நமக்குள்ளே இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜிம் பர்சனை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அத்லெட்டை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஐஏஎஸ், உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை, உங்களுக்குள்ளே இருக்கிற எடிட்டரை, யாராக வேணா இருக்கட்டும், அதை வெளியே கொண்டு வர போகிறோம். தூங்கி கிடக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் இதுதான். எஸ், வாங்க வெளியே வாங்க. உங்களை நீங்கள் புஷ் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. உங்களை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். நீங்கள் நினைக்க முடியாத பல விஷயங்களை நீங்களே செஞ்சுருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த விஷயங்களை திரும்ப செய்யணும்னு நினச்சாலே நம்மளால் முடிய மாட்டுது. காரணம், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா லேசினஸும் நாம் பழகிக்கிட்டோம். அந்த லேசினஸை உடைச்சிட்டு திரும்ப வரணும். ஜிம்முக்கு போங்க, கண்டிப்பாக போங்க. அங்கே உங்களோட புஷ்அப்ஸ் ஒவ்வொன்றும், உங்களை நீங்கள் புஷ் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் புதிய வாழ்க்கைக்கு உங்களை தயார்படுத்தும். அதனால தான் எல்லாருமே வழிகளை சுமந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு வழிகளை ஏற்க தயாராகிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறதை யாராலும் தடுக்கவே முடியாது. உங்களோட வழிகளை ஏற்க தயாராகுங்க. எந்த ஜிம்முக்கு போகிற பர்சன் வந்து அங்கே ஏற்படுற எல்லா வழிகளும் நீங்கள் ஏற்குங்க. அப்போ தான் உங்களோட பாடி ஃபிட் ஆகும். எஸ், நீங்கள் அத்லெட்டாக இருந்தால் டே பை டே காலையில் எழுந்து ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. அதில் ஏற்படுற எந்த வழியாக இருந்தாலும் அதை ஆத்மார்த்தமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளை தேடி வரும். நமக்குள்ளே இருக்கிற ஒருத்தனை வெளியே கொண்டு வரதுக்கு தன்னைத்தானே புஷ் பண்ணிக்கிறானோ அப்போ தான் கண்டிப்பாக வாழ்க்கையில் அவன் வெற்றியாளனாக மாறுற தருணம் அதுதான். அந்த செகண்ட், அந்த நொடி அவன் தன்னோட லைஃப்பில் புதிய முயற்சிகளை எடுத்து புதிய கட்டத்திற்கு போக தயாராகிட்டான் அர்த்தம். ஸோ நாம் பண்ண வேண்டியதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் இது. நமக்குள்ளே தூங்கிட்டு இருக்க ஒருத்தனை மீண்டும் வெளியே கொண்டு வந்து தன்னோட வாழ்க்கையை மாற்ற போகிற செகண்ட் இது. இந்த பதிவை கேட்டுட்டு இருக்க செகண்டில் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒருத்தரை வெளியே கொண்டு வர போகிறீங்க. கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பீங்க. நாளையிலேருந்து, ஏன் இந்த செகண்ட்லேருந்து உங்களோட வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களால் முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருத்தரை ஃபீல் பண்ண வச்சிருக்கு அப்படின்னா இந்த பதிவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் என்னால் முடியலதா, என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறலாம், நீங்களும் ஜெயிக்கலாம், நாம்பளும் ஜெயிக்கலாம். அண்ட் நம்மளோட பதிவுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காமல் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை வந்து பார்க்குறேன். ஆர்டிஎஸ்.